எடப்பாடி இந்த முடிவை எடுத்திருப்பதாகத்தான் அறிகிறோம். தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு கைதி போல இன்றைக்கு பாரதிய ஜனதாவிடம் சரணாகதி அடைந்திருக்கிறார். பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். ஆனால் தலைமை பண்பை வளர்த்துக் கொள்கிற எந்த தகுதியையும் அவர் வளர்த்துக் கொள்ளவில்லை. திராவிடம்னா என்னன்னே தெரியாம ஒரு திராவிட கட்சிக்கு எப்படி தலைமை தாங்க வர்றது? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் டெபாசிட்டே போச்சு. நாகர்கோவில் தொகுதியில் வாக்குகளே இல்லை. அப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறியா இருக்கா? கொள்கை ஒன்று தானே. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாநில அதிகாரம் கேட்கறது தானே அதிமுகவுடைய கொள்கை. கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அது குறித்து அதிமுக பொதுவெளியில் என்னைக்காவது பேசியிருக்காங்களா? ஒரு கண்டன கூட்டம் போட்டிருக்காங்களா? வக்ஃப் வாரிய சட்டத்தை எதுக்க மாட்டேன், பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக நிற்பேன். ஆனால் ரம்ஜான் கஞ்சி குடிப்பேன் அப்படின்னா எப்படி உன்னை ஏற்றுக்குவாங்க? நீ நடிக்கிற நாடகத்தை ஏற்றுக்குவானா? இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் பெரியாரிய சிந்தனையாளர் திரு தீனதயாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சது அந்த கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த நிகழ்வுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸும் ஒரு கவனத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட நாங்கள் கூட்டணி வைக்கவே போறதில்லை, இனிமேல் பாஜக கூட அதிமுக எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்காது அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக சொல்லியிருந்த நிலையில இப்போ அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இது அரசியல் சந்திப்பு அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது அப்படின்றத உறுதி செய்யலாமா இதன் மூலமாக? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இது ஒரு கோட்பாடு. திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுக பொது எதிரி. இப்போ ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் சொல்லியிருந்தார், திமுகவை வீழ்த்துறது தான் எங்களுடைய நோக்கம். அது அரசியல், அது அரசியல் எதிரி தானே, வீழ்த்தி தானே ஆகணும். அதே அண்ணாமலையும் சொல்லியிருந்தார், எங்களுடைய எதிரி அதிமுக அல்ல, எங்களுக்கு எதிரி திமுக. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னால் நடந்த இந்த டெல்லி சந்திப்பு இது உறுதிப்படுத்துதா? அதுவும் தவறில்லை. நான் அரசியலில் ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா இதெல்லாம் நடக்கிறதான். ஆனால் எங்கே பிழை வருதுன்னா, அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பலவீனப்படுத்தி அந்த இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க செய்து ஒரு நெருக்கடியான சூழலில்தான் இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார் என்பதுதான் எங்களை போன்றவர்கள் சொல்லும் செய்தி. திராவிட இயக்கத்தின் கொள்கை அடிப்படையில் பார்க்கிற போது அதிமுக என்பது ஒரு செக்யூலர் பார்ட்டி, அது ஒரு மதச்சார்பற்ற சக்தி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஜனநாயக சக்தி, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு 600 நூற்றாண்டு காலம், எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம், இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி காலம் என்று சொல்லி அந்த கட்சிக்கென்று அமைப்பு உண்டு, வாக்கு வங்கி உண்டு, அந்த அமைப்புக்கு அந்த கட்சிக்கென்று சட்டமன்ற உறுப்பினர் உண்டு, பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். ஆனால் தலைமை பண்பை வளர்த்துக் கொள்கிற எந்த தகுதியையும் அவர் வளர்த்துக் கொள்ளவில்லை. எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், திராவிடம்னா என்னென்னு கேட்டால் அது பிராணத்தில் எப்படி இல்லைன்னு சொன்னார்ல. திராவிடம்னா என்னென்னே தெரியாமல் ஒரு திராவிட கட்சிக்கு எப்படி தலைமை தாங்க வர்றது? பிராணத்தை எதுக்குறது தான் திராவிடமே, அது வேறு. ஆனால் பிராணத்தில் அப்படிலாம் திராவிடம்னா என்னென்னு ஒன்றும் சொல்லலை அப்படின்னு ஒரு முறை சொன்னார். இது ஒரு 2 வருடங்கள் இருக்கும். அப்போ திராவிட கோட்பாட்டின் மீது நம்பிக்கையோ அதன் மீது தாக்கமோ இல்லாத ஒரு நபர் தலைவராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பின்னாலே நடக்கக்கூடிய விபரீதம் என்னவென்று தெரியாமலாம் இல்லை, அதெல்லாம் தெரியும். ஆனால் தன்னை மட்டும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு கைதி போல இன்றைக்கு பாரதிய ஜனதாவிடம் சரணாகதி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள செய்தி. அது ஏன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது நெருக்கடி. அவரை சுற்றி இருப்பவர்கள் பலர் இடி வழக்குகளில் இருக்கிறார்கள். கட்சியை இன்னும் பலவீனப்படுத்தி விடுவார்களோ, செங்கோட்டையன் போன்றவர்கள் கட்சிக்குள் கலகம் செய்கிறார்கள், அடுத்த கட்டத்தில் இருக்கிற வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைத்தால்தான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு கருதக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி இந்த முடிவை எடுத்திருப்பதாகத்தான் அறிகிறோம். இதில் என்னன்னா, சட்டமன்ற தேர்தலில் மோசமான தோல்வி அடையலை. திமுக ஆளுங்கட்சியாக வந்தது, ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக வந்தார்கள். 72 சீட்டு 74 சீட்டு அவங்க கூட்டணியோடு வந்தாங்க. அதிமுகங்கிற கட்சி ஒரு 64 சீட்டுகள் கொண்ட ஒரு எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த வாய்ப்புகள்லாம் இருந்தும் கூட
அடுத்த கட்டத்திற்கு முன்னேறாமல் இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேக்க நிலை அடைந்து கட்சிக்குள்ளே இந்த சோசியல் இன்ஜினியரிங்பாங்க தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வையும் வைத்து ஜாதிய ரீதியாக அந்த கட்சியை வாக்கு வங்கிகளை பிரித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் டெபாசிட்டே போச்சு. நாகர்கோவில் தொகுதியில் வாக்குகளே இல்லை, மொத்தமே 40,000 45,000 வாக்குகள் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்குது அந்த மாவட்டத்தில். அப்போ 30-40% வாக்குகள் இருந்த கட்சி அவங்க ஒரு 20% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் பாஜகவிற்கு வாக்குகள் கூடியிருக்கிறது. அதன் மூலம் அவர் என்ன கற்றுக்கொண்ட பாடம், இனி நம்ம பாஜகவை தவிர்க்க முடியாது. அது அவரே சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு, கொள்கை ரீதியெல்லாம் கூட்டணி கிடையாதுங்க, அரசியலில் எதிரியை வீழ்த்தணும், அவ்வளோதான். கொள்கை இருக்கும், அதன் அடிப்படையில் எந்த கூட்டணியும் கிடையாது, அது உண்மை. ஆனால் கொள்கை ரீதியாக கூட்டணி அமைத்திருக்கிற திமுகவை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? திமுக எப்படி இந்த அணி அமைச்சிருக்காங்க? இந்த அணி எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கும், அதில் அணி நின்றுருப்பாங்க சேர்ந்து. பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. இடதுசாரிகள் சித்தாந்த ரீதியாக வலதுசாரி போக்கை எதிர்ப்பவர்கள், என்றைக்கும் சமரசம் இல்லாத ஒரு அரசியல் இடதுசாரிகள். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் என்றைக்கும் சனாதனத்தை வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்க்கிற சமூக நீதி அரசியல், ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கான விடுதலை அரசியல். அவரும் பாஜகவோடு உறவு கொள்ள மாட்டார். காங்கிரஸ் அது பன்முகத்தன்மை உள்ள கட்சி, மதச்சார்பற்ற கட்சி, அகில இந்திய அளவில் ஒரு கட்சி தேவை அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் கட்சி. இத்தனை கட்சிகளையும் இணைத்து திராவிட முன்னேற்ற கழகம் 2019 சொல்லி வருகிற ஒரே ஒரு அஜெண்டா என்னன்னா, பாசிச பாஜகவை தமிழ்நாட்டில் அனுமதிக்காதீர்கள் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம். அப்படி அனுமதிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். நிதி பகிர்வில் முரண்பாடுகள், தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல ஆயிரம் கோடிகளை கொடுக்க மறுக்கிறது, கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கையை புகுத்து இந்த மக்கள் மீது மொழி சுமையை ஏற்றுவதன் மூலம் சொந்த மண்ணிலேயே இந்திய ஆதிக்கத்தை புகுத்தி தமிழை இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பாஜக செய்கிறது. செத்துப்போன சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிப்பதற்கான வேலையை அந்த கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி அதோடு சமூக நீதி கோட்பாடு, சிறுபான்மையின் மக்களுக்கான பாதுகாப்பு. இன்றைக்கி பார்க்குறோம்ல, திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது, கந்தரா சிக்கந்தரான்னு சொல்லி இங்கே ஒரு மலையில் போய் விவகாரம் பண்ணி ஆடு வெட்டக்கூடாது, அதை வெட்ட பண்ணாலும் அதை பண்ணான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு என்ன சொன்னாங்க, கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், மனிதர்கள் சரியாக இல்லை, கட்சிகள் சரியாக இல்லை. கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், கட்சிகள் சரியாக இல்லை என்று பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சூடு மதுரை ஹைகோர்ட் நீதிபதி சொல்கிறார். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கும்போது இன்றைக்கி நாக்பூரில் என்ன நடக்குது, ஊரடங்கு சட்டம் ஒரு வாரமாக பற்றி எரிஞ்சது. ஒரு காலத்தில் நடந்த வரலாற்று சம்பவங்களை வைத்துக்கொண்டு மன்னர்கள் காலத்தில் நடந்த பல்வேறு விவரங்களை எல்லாம் தோண்டி எடுத்து அதில் கண்ணுங்காது மூக்கு வச்சு அதுக்கு அதன் மீது வடக்கே கட்டமைக்கப்படுகிற அரசியல் இந்துத்துவா இஸ்லாமியர் அரசியல் தான். அதை ஊதி பெருசாக்கி அன்றாட மக்களுடைய வாழ்க்கையை வன்முறை களமாக்கி இதன் மூலமாக தான் அரசியல் அவங்க பண்ணுறாங்க. மதவெறியை தூண்டிவிடுகிற அரசியலை தமிழ்நாட்டிற்குள்ளும் கொண்டு வர பார்க்குறார்கள். அதை தடுக்கிறதா முதன்மையான நோக்கம்னு சொல்லி திமுக நிற்கிது, அவ்வளோதான். காங்கிரஸ் நிற்கிது, இடதுசாரிகள் நிற்கிறார்கள், திருமாவளவன் வருகிறார். முரண்பாடாக இருந்த மறுமலர்ச்சி திமுக இந்த அணியில் வருகிறது. பல்வேறு இன்னும் கட்சிகள் எல்லாம் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. எதுக்கு இருக்காங்க? பாசிச போக்கை தமிழ்நாட்டில் அனுமதிக்கக்கூடாது. அது வந்துச்சுன்னா மக்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். ஜாதியும் மதமும் ஒரு சமூகத்தில் தலை தூக்குமேயானால் அங்கே சமூக நீதி இருக்காது, மனிதநேயம் இருக்காது, சமூக உறவுகளே சரியாக இருக்காது. கலவரம், வன்முறை, வடக்க பார்க்குறோம்ல வணிக ஜிகாத் அப்படின்னா என்னன்னு எனக்கெல்லாம் தெரியல. எனக்கே வணிக ஜிகாத்துன்னா முஸ்லீம் கடையில் போய் ஜாமான் வாங்காத,
அப்படிலாம் வந்து இன்றைக்கி இப்படிலாம் நம்ம கேள்விப்பட முடியுமா? அப்படிலாம் தமிழ்நாட்டில் என்னன்னு தெரியுமா? இப்போ நாடக காதல்மா பெரியார் தான் சொல்லுவார், இந்த காதல் நான் ஏன் ஆதரிக்கிறேன்னா அது ஒன்று தான் வந்து ஜாதி மதம் இனம் மொழியை கடந்தது. எனக்கு காதல் மீது பெரிய இதெல்லாம் இல்லை, ஆனால் நான் ஏன் காதலை ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் அது ஒன்று தான் இதை உடைக்கும்னு நான் ஆதரிக்கிறேன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தார். இப்போ காதலர் தினத்தில் எதிர்ப்பு, ஒருவனுக்கு காதல் உணர்ச்சி வருகிறது, ஒரு பெண்ணும் ஆணும் விரும்புகிறார்கள் அப்படின்னா அவனுக்கு வர்க்கம் கிடையாது, ஜாதி கிடையாது, மொழி கிடையாது, மதம் கிடையாது, இதை கடந்து தான் வந்து விருப்பப்படுறான். ரெண்டு பேருக்கு உன்னுடைய சட்ட ரீதியாகவே அதுக்கு வந்து சட்டத்தில் வழிவகை இருக்குது. வயது வந்தவர்கள் 2 பேர் வந்து காதலர்களாக இருந்து திருமணம் பண்ணிக்கலாம், இது இருக்கு. ஆனால் இவர்கள் வந்து காதலருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னா இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும்? பழமைவாத சமூகமாகவும் காதல் மறுக்கப்பட்ட சமூகமாகவும் மத உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகமாகவும் இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பை ஒரு காட்டுமிராண்டித்தனத்து காலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு கொடூரமான சமூக கட்டமைப்பை இந்திய துணைக்கண்டத்தில் அமைக்க முயற்சிக்கிற பாரதிய ஜனதாவினுடைய பாசிச அரசியலை எதிர்த்து தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு இன்னும் தீவிரமாக களத்தில் இருக்கு. பாஜகவுடைய அரசியல் வந்து இந்த அளவுக்கு இருக்கு, பாஜகவினுடைய உள்ளூர இந்த மாதிரியான அரசியல் தான் செய்யறாங்க அப்படின்றது தெரிய வரும்பொழுது, பாஜக அதிமுக கூட்டணி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இப்படி ஆளுமை மிகுந்த தலைவர்களால் வந்து ஆட்சி செய்யப்பட்ட தமிழ்நாடு, அந்த கட்சியை வந்து நிறுவியவர்கள் அவங்க 2 பேரும். அப்படிப்பட்ட கட்சி வந்து இப்போ தற்போது பாஜகவோட கூட்டணி. இதை மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? மக்கள் இந்த கூட்டணியை வந்து வரவேற்பாங்களா? மக்கள் நிராகரிப்பார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்னன்னா ஒரே கேள்விதான், ஏன் சட்டமன்றத்தில் நின்று தோல்வியுற்றார்கள்? ஏன் எடப்பாடி அந்த கூட்டணியை பரிசீலனை செய்து அதிலிருந்து விலகினார்? ஏன் குடியுரிமை சட்டத்தை ஆதரித்தார், பின்பு அதிலிருந்து பிறண்டு பேசுகிறார்? பாசிச பாஜகவினுடைய சட்டங்களை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி அன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தார். பின்பு அது வந்து மக்களிடம் வந்து ஒரு அதிருப்தியை உருவாக்குகிறது, மக்கள் நம்மை வெறுக்கிறார்கள், நமக்கு மதச்சார்பற்ற சக்தி என்ற அடையாளம் வேண்டும், அப்படி இஸ்லாமியர்கள் வாக்கு வேண்டும், கிறிஸ்தவர்கள் வாக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டார். அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதுக்கு என்ன காரணம்னா எதிர்ப்பில் உறுதியாக இல்லை. எப்படி எதுக்குறேன் ரைட்டு, பாரதிய ஜனதா எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்து, போராட்டம் நடத்து, கண்டன கூட்டங்கள் நடத்து, அதானமா செய்யணும். ஒற்றை வரியில் அந்த சீமான் பேசிட்டு போவார்ல, கையை தூக்கி வீராவசியமாக பேசுவார். சரி, மனித குலத்தின் எதிரி பாஜக அப்படிம்பார், மனித குலத்திற்கே எதிரியான கட்சி. சரி, என்ன செஞ்சுருக்க? அதை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். தமிழ் தேசியங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ் சொல்கிற அஜெண்டாவை பூரா அப்படியே அந்த ஆள் கொண்டு வர்றார். அப்போ இது ஒரு பக்கம். சரி, நீங்கள் எடப்பாடி என்ன செய்யணும்? பாஜகவை எதுக்குன்னா அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட் என்ன, அதுக்காக நீ என்ன செய்கிற? கவர்னர் அத்துமீறல் குறித்து அதிமுக இதுவரையும் என்ன வந்து பொதுவெளியில் என்ன இயக்கம் நடத்தியிருக்கு? கொள்கை ஒன்று தானே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். மாநில அதிகாரம் கேட்கறது தானே அதிமுகவுடைய கொள்கை. கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அது குறித்து அதிமுக பொதுவெளியில் என்னைக்காவது பேசியிருக்காங்களா? ஒரு கண்டன கூட்டம் போட்டிருக்காங்களா? பாசிச பாஜகவுடைய சட்டத்தை, பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து, குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து, சரி, இப்போ அதிமுக இதெல்லாம் எது இயக்கம் நடத்தணும்ல? நான் அதெல்லாம் நடத்த மாட்டேன். ஆனால் பாஜக கேட்குறேன்னா எப்படியா எதுக்குற? அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆட்சியை வந்து காப்பாற்றுவதற்காக பாஜகவோட கூட்டணி தேவைப்பட்டது. இப்போ கட்சியை வந்து காப்பாற்றுறதுக்கே வந்து கூட்டணியில தேவைப்பட வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. இது அதிமுகவினுடைய தற்போது நிலையே வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது வரக்கூடிய காலங்கள்ல அதிமுக என்னவாக மாறும், அதிமுகன்ற ஒரு கட்சி எப்படி போகும் அப்படின்ற ஒரு கேள்வியானது உருவாகி இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? உங்களுடைய யூகம்படி அதிமுகவினுடைய தற்போதைய நிலை, இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல அதிமுக எப்படி மாறும், இதை பத்தி சொல்லுங்க. ஏற்கனவே அவங்க நிழல் ஆட்சி தான் நடத்துனாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ இன்னும் என்ன ஆகும்னா அதிமுகவுடைய தனித்தன்மை போயிடும். இவங்க வந்து இந்த கூட்டணியை உருவாகி அல்லது ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால் கூட்டணியே உருவாகாமல் போனாலும் அதையும் நான் அப்படி வந்து வைக்கிறேன். அதிமுகவை 2ஆக பிளந்து பலவீனப்படுத்தி எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லா மாநிலங்களையும் அதான் செய்கிறாங்க. எதிர்கட்சிகளை ஒழித்து கட்டுவது, தோழமை கட்சியாக இருக்கிற கட்சிகளையும் பலவீனப்படுத்தி அவர்களையும் காலி செய்து. மராட்டியத்தில் நடந்துச்சு. சிவசேனாவும் பாரதிய ஜனதாவும் நாங்கள் தாயும் பிள்ளையும் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்துத்துவம் தான் முதன்மை, சிவசேனா
நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் என்னாச்சு, சிவசேனாவை புறந்தள்ளி அந்த கட்சியை உடைச்சு ஏக்நாத் சிண்டேங்கிற ஒரு துரோகியை உருவாக்கி அதன் மூலமாக என்னாச்சு, இன்றைக்கி சிவசேனா காலி ஆயிடுச்சு, பாஜக அதிகாரத்திற்கு வந்து விட்டது. பீகாரில் என்ன நடக்குது, 41 சீட்டை வச்சுருக்கிற நிதிஷ்குமாரை நீ முதலமைச்சராக இரு, பொம்மை முதல்வராக இரு. ஏன்னா அவருக்கு முதல்வர் பதவி இல்லைன்னா தூக்கம் வராது, அந்த அதிகாரம் தேவைப்படுது, நீ இருந்துக்க. ஆனால் நாங்கள் பாஜகவுடைய இம்ப்ளிமெண்ட்டை போல நாங்கள் வந்து அமல்படுத்துகிறோம். அது பார்த்தீங்கல்ல, நிதிஷ்குமார் போன ரம்ஜான் விழாவை புறக்கணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ நீ வக்ஃப் வாரிய சட்டத்தை வந்து எதுக்க மாட்ட, பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக நிற்ப. ஆனால் ரம்ஜான் கஞ்சி குடிப்பேன் அப்படின்னா வந்து எப்படி உன்னை ஏற்றுக்குவாங்க, நீ நடிக்கிற நாடகத்தை ஏற்றுக்குவானா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பொம்மை முதல்வர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துவது. ஒருவேளை அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைக்கிற சந்தர்ப்பம் அருகி வந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி வைப்பதற்கான அவர் சொன்னதே என்னன்னா, எங்களுக்கு பொது எதிரி திமுக, கொள்கை அடிப்படையில் கூட்டணி இல்லை, கால மாற்றத்தில் எதுவும் நடக்கலாம் முடிச்சிட்டார். ஓகே, திமுக வந்து எதிரி அப்படின்றத வந்து இரண்டு கட்சிகளுமே சுட்டி காட்டுறாங்க. அவங்க அதை திட்டவட்டமா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு நெருக்கடி, அதிமுக சின்னத்துக்கே நெருக்கடி, அதிமுகவினுடைய கட்சிக்கு நெருக்கடி, இப்படி எல்லாமே இருந்துட்டு இருக்கிற சூழல்ல திமுக இதை எப்படி அணுகுறாங்க? திமுகவினுடைய பார்வையில அதிமுக கட்சியினுடைய தற்போதைய நிலை திமுகவுக்கு சாதகமா இருக்குமா, இல்லைன்னா எதிர்கட்சியே இல்லாம போறது திமுகவுக்கு பாதகமா இருக்குமா? எப்படி திமுகவினுடைய நிலைப்பாட்டில இருந்து பார்க்கும் பொழுது அதிமுகவினுடைய தற்போதைய நிலை திமுகவுக்கு எப்படி இருக்கும்? எப்பவுமே திமுகங்கிற சூழல் இருக்கிறதா நல்லது, அதுதான் திமுக விரும்புவாங்க, அப்படித்தான் இருக்கணும். அதிமுக பலவீனப்படுவதோ பாரதிய ஜனதா இங்கே கால் பதிப்பதோ மிகவும் ஆபத்து, அது தெரியும். ஆனாலும் அந்த கவலையை அவர்கள் வந்து அதுக்காக அதிமுக பலவீனப்படுத்துங்கிறது நோக்கம் அல்ல, திமுகவின் நோக்கம் அல்ல. அதிமுக மதசார்பற்ற சக்தி, ஜனநாயக சக்தி, அவங்க இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை. என்னதான் சில முரண்பாடுகள் அரசியல் எதிரியாக இருந்தாலும் சமூக நீதி கொள்கையில், மதச்சார்பற்ற தன்மையில் அந்த கட்சிக்கு இன்னும் ஒரு தனி இடம் இருக்குது. அது இப்போ வரைக்கும் இருக்கா சார்? இப்போ இல்லை, போலித்தனமாக தான் இருக்குது. ஆனால் அதை விட கொடூரமான பாஜக வந்துருச்சுன்னா இப்போ என்ன ஆகும்? அதான் இப்போ சொன்னேனே, நான் என்னென்ன நடக்கணும்னு சொல்லிட்டேனே. இந்த சூழல் இருக்குல்ல, இது வந்து அதிமுகவில் கிடையாது, அப்படிப்பட்ட போக்கு அதிமுகவில் கிடையாது. நாளைக்கு இந்த கூட்டணியே வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி எந்த மாதிரியான ஒரு இதாக பார்க்க முடியும்? ஏன்னா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை வந்து அந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்க, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஒரு முக்கியமான தமிழகத்தினுடைய முக்கியமான கட்சியினுடைய கூட்டணி இதுவும் தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டே இருக்குது. இந்த வாட்டியும் உறுதி செய்யப்பட்ட நிலையில தான் இருக்குது, இன்னும் உறுதி செய்யலை. பட் இருந்தாலும் இந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த நிலையை பார்க்கும்பொழுது தமிழகத்தினுடைய பாதுகாப்போ இல்லை தமிழகத்துக்கு இதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? திமுகவை தாண்டி தமிழக மக்கள், தமிழ்நாட்டினுடைய நலனில் இந்த கூட்டணியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பாங்க, கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பாங்க, உறுதியாக புறக்கணிப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதிமுக பலவீனப்பட்டுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறான், அவ்வளோதான். இதில் உள்ள ஒரு செய்தி என்னென்னா, அதிமுக பலவீனப்பட்டால், இந்த தேர்தலிலும் தோல்வியுற்றால், அதிமுகவுடைய வாக்குகளை காவிமயமாக்கி கழகங்கள் இல்லாத அரசியல் அப்படிங்கிற இடத்துல அதிமுகவையே அதற்கு பலிகடாக்கி பிரைமரி அடுத்த ஃபோர்ஸாக வளருவதற்கான எல்லா வேலைகளையும் பாஜக செய்கிறது. அது ரொம்ப வந்து மோசமான ஒரு சூழல் தான் இருக்குது. அதை அதிமுக உணர்ந்து அவங்க எந்திரிக்கணும். அவங்க அதுக்கான வேலையே நடக்கலையே, இக்கட்டான சூழல் தான் இருக்குது. ஓகே சார், அதே மாதிரி சேகர் பாபு அவர்கள்கிட்ட வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. எப்படி முருகன் மாநாடு நடத்தப்பட்டதோ அதே மாதிரி சக்தி மாநாடு நடத்தப்படுமா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு அவருடைய பதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சக்திகள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் சந்தோஷமாக தான் இருக்காங்க, அதனால முருகன் மாநாடே போதுமானது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த பதில் எப்படி இருக்கு? இது கடவுள் சண்டையில் நிறையா இருக்குது. முருகன் என்பவர் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த ஒரு வழிபாட்டுக்குரியவர், தமிழர் கடவுளாக அறியப்பட்டவர். அவரை இந்துத்துவமாக்குறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் கூட முருகன் வந்து இந்து கடவுள் அப்படின்னு சொல்லி தான் வந்து சில இதுகளெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இப்போ சக்தியெல்லாம் தேவையில்லை, முருகனே போதும்.
இருக்கிற கடவுள்களே போதும், 1000 தென் தெய்வங்கள் ஒன்றடி தேடும் அறிவியல்னார் பாரதியார். எதுக்கு இருக்கிற கடவுள் போதாதான்? சக்திமான நடத்திங்க என்ன நடக்கும் போது? பொருளாதார வீழ்ச்சியை தூக்கி நிலந்துற போதா, இல்லை வேலைவாய்ப்பு வந்துட போதா? ஆன்மீக உணர்ச்சி என்பதெல்லாம் அவனுக்கு உள்ளதான். அதுக்காக மாநாடு போட்டு ஊரை கூட்டுறதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நடக்காமன்னு சொல்லலை. அரசு அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசு அப்போ முருகன் மாநாடு நடத்துனதே நீங்க அப்போ தவறுன்னு சொல்ல வரீங்களா? இல்லையே, அப்போ அதுவும் தவறு தானே? அதுவும் அப்போ மாநாடு அப்போ நீங்க அதனால மட்டும் வேலை வாய்ப்பு வந்துட போதா? இல்லை அப்போ அப்படி ஒரு கேள்வி வரும்ல. தமிழருடைய ஆன்மீக மெய்யியல்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் வந்து கையில் எடுத்திருக்காங்க. தைப்பூசத்துக்கு இப்போ எடப்பாடி வந்து விடுமுறை விட்டார் இல்லையா, அது மாதிரி. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வது என்பது, தமிழருடைய அடையாளங்களை எல்லாம் திருடுவது தான் ஆரிய பாஜக வேலை, இந்துத்துவத்தின் வேலை. அந்த இடத்துல தடுக்கிற முயற்சி தான் இது. அதே நேரத்தில் தமிழருடைய ஆன்மீக உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் தான் முருகன் மாநாடு. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இது மக்களுடைய விருப்பம். ஓகே, இது திமுகவுடைய கொள்கை இல்லை. மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய வேண்டிய இடத்துல ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், அதனால் அதை செய்ய வேண்டியிருக்கு. ஓகே சார், தமிழகத்தினுடைய அரசியல் களம் குறித்தும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.